foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காபூலி சன்னா புலாவ் ரெசிபி தான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணி இதுக்கு தேவையான வாட்டரையும் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சியில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் 3-4 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட பேஸ்ட் எவ்வளோ சூப்பராக ஃபைனாக கிரைண்ட் ஆகி வந்திருக்குன்றத இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் 2 tablespoons ஆஃப் கீ அண்ட் 3 tablespoons ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கணும். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய். இன்கேஸ் கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பச்சை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஆரோமேட்டிக்காக ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காய விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கணும். இப்போது இந்த வெங்காய விழுதுலேருந்து வர ராஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு காரம் கரெக்டாக இருந்தது. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடரும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், அதாவது சீரகத்தூள், அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போது இந்த நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சன்னா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 15 மினிட்ஸ் சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாஸ்மதி ரைஸ்லேயே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அரிசிலாம் உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா புதினா இலையை இந்த மாதிரி லைட்டாக மேலே தூவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க வேண்டியதுதான். குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் 2 விசில் தான் வச்சேன். எனக்கு கரெக்டாக சன்னாவும் அரிசியும் நல்லா வெந்து கிடச்சிது. நீங்கள் சன்னாவை முன்னாடியே அதிகமாக குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் நம்ம விசில் விடும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் விசில் வச்சு சன்னாவை இறக்கும்போது ஒரு 70% வெந்திருந்தாலே போதுமானதாக இருக்கும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு அரிசி உதிராக அழகாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.